ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். நாளைக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்டிபிசியோட லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நாளைக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால எல்லா கோர்ஸுக்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு எந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா ஐ வாண்ட் டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. எக்ஸாம் ஹாலுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போகணுங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கால் லெட்டர், அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. மூணுமே ஒண்ணுதான். கால் லெட்டர், அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, உங்களோட ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து நீங்க கையில வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து மூணாவது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து வச்சுக்கணும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை உங்களோட கால் லெட்டர்ல பாத்தீங்கன்னா பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வீட்ல இருந்தே போட்டோ ஒட்டியும் கொண்டு போலாம், இல்ல எக்ஸாம் ஹால்ல போய் கூட நீங்க ஒட்டிக்கலாம். அங்கேயும் உங்களுக்கு பேஸ்ட் பண்றதுக்கு கம் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த மூணுமே கம்பல்சரி. கண்டிப்பா இதை எடுத்துட்டு போகணும். இது கொண்டு போனீங்கன்னா தான் உங்களை வந்து எக்ஸாம் எழுத அலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து கையில மருதாணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மருதாணியை நீங்க வந்து ரிமூவ் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிஸ்டம் அலோகேட் பண்றதுக்கு முன்னாடி பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அதுல உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் போது கையில மருதாணி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒழுங்கா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து விழாது. அதனால கேர்ள்ஸ் யாராவது கையில மருதாணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டே அதை வந்து ரிமூவ் பண்ணிருங்க. மருதாணியோ மெகந்தியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிருங்க. ஓகேவா? இந்த மூணையும் கரெக்டா எடுத்துட்டு போங்க. கால் லெட்டர் பொறுத்த வரைக்கும் 2 காப்பி வந்து கையில வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போவோம். ஓகே, அப்படி போகும்போது சப்போஸ் ஒண்ணு மிஸ் ஆகிருச்சு, இல்ல ஒண்ணுல ஏதாவது ஒண்ணு இதாகிருது அப்படின்னா, கசங்கிருச்சு, இல்லைன்னா ஏதாவது இங்கு பட்டுருச்சு அப்படின்னா கூட இன்னொரு கால் லெட்டர் இருக்கும்போது நமக்கு வந்து என்ன இருக்கும், சேஃப்டிக்கு. ஓகேவா? அப்ப 2 கால் லெட்டர் வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு 1 போதும். இதை வந்து நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட்டே போட்டா போதும். ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட்ல கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போலாமான்னு கேட்டிருக்கீங்க. கலர் பிரிண்ட் அவுட் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 10 ரூபாய்க்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் நீங்க போட்டு எடுத்துக்கிட்டீங்கனாலே போதுமானது. 2 பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டோட ஒரிஜினல், இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் எடுத்துட்டு போங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் எடுத்துக்கோங்க. இது போக எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா ஆதார் கார்டுல ஏதாவது ஒரு சின்ன நேமோ இல்லைன்னா ஒரு லெட்டரோ சேஞ்ச் ஆகி இருக்கு அப்படின்னா இன்னொரு ஐடி ப்ரூஃப் வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்க இப்போ நேம் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கான அந்த சர்டிபிகேட்டையும் எக்ஸ்ட்ரா வந்து கையில வச்சுக்கோங்க. ஓகே, ஓல்டு நேம் வேற மாதிரி இருந்திருக்கும், ரீசெண்டா நேம் இப்ப வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிருப்பீங்க. 10th படிக்கும் போது நேம் ஒரு மாதிரி இருந்திருக்கும், இப்போ நேம் வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட்டும் நீங்க கையில வச்சுக்கோங்க. ஓகே, இது எல்லாமே கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களோட ஹால் டிக்கெட்ல பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க எந்த ஷிஃப்ட் எழுத போறீங்களோ, ஷிஃப்ட் 1, 2, 3ன்னு 3 ஷிஃப்ட்ல எக்ஸாம் நடக்கும். ஷிஃப்ட் 1னா ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ, கேட் க்ளோசிங் டைம் எப்போ, எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத தெளிவா கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3க்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கொடுத்திருப்பாங்க. ஷிஃப்ட் 1க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7:30, 7 o'clock வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டிங் டைம்ல உங்களுக்கு எந்த காலேஜ் சொல்லியிருக்காங்களோ அங்க வந்து நீங்க ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஹால் வந்து தேடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எங்க எக்ஸாம் நடக்குதோ அந்த ஹால் வந்து வெளியில அந்த நம்பர் வந்து ஒட்டியிருப்பாங்க. இந்த ரிஜிஸ்டர் நம்பர்ல இருந்து இந்த ரிஜிஸ்டர் நம்பர் வரைக்கும் இந்த லேப்ல எக்ஸாம் நடக்குங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் கரெக்டா கொண்டு வந்திருக்கீங்களா, நீங்க தான் எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்களா, அங்க கூடிய எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அது எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட ஹால் டிக்கெட்ல வெரிஃபைட்னு ஒரு சீல் வச்சுட்டு தான் உங்களை என்ன பண்ணுவாங்க, அடுத்து வந்து அனுப்புவாங்க. அந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய அந்த ஹாலுக்கு வந்து அனுப்புவாங்க. ஓகே, அதனால இது வந்து ஹரிபரியில போகாம 7 o'clock ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா 7 o'clock நீங்க அந்த சென்டர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறீங்க அப்படின்னா நீங்க அங்க ரீச் ஆகுறதுக்கு ஒரு 2 hours 3 hours ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிக்கோங்க. ஓகே, நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறமா வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. காலையில சாப்பிட்டுக்கோங்க. ஓகேவா? சாப்பிடாம எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க. ஓகே, குறையா, அதாவது ஹெவியா சாப்பிட வேண்டாம். போனா ஹெவியா சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். லைட்டா சாப்பிட்டுக்கோங்க. ரிலாக்ஸா காமா இருங்க. இன்னைக்கு நைட்டு வந்து நல்லா தூங்குங்க. ஓகேவா? மத்த நாள்லாம் வந்து போன் பார்த்துட்டு இல்ல மத்த குரூப்ல சேட் பண்ணிட்டு ஒரு 10 மணி 12 மணிக்கு மேல தூங்குறீங்கன்னா இன்னைக்கு ஒரு 9 o'clockலாம் தூங்குற மாதிரி பாத்துக்கோங்க. தூங்குனாதான் காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு எக்ஸாம் எழுத போக முடியும். ஓகேவா? ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறீங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ள இப்ப போயிட்டீங்க. உங்களோட எக்ஸாம் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்க சீக்கிரமா போயிட்டீங்க, வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு 8:30க்கு உங்களுக்கு ஒரு சிஸ்டம் அலோகேட் பண்றாங்க. ஓகேவா? அதுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் 9 மணிக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி இங்க வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த பாஸ்வேர்டு எல்லாமே டைப் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த ½ அன் ஹவர் பாத்தீங்க அப்படின்னா சுத்தி இருக்கிறத வந்து வேடிக்கை பார்த்து மைண்ட டைவர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சுத்தி வந்து நிறைய நடக்கும். இங்க தெளிவா ஹால் டிக்கெட்ல குடுத்திருப்பாங்க. ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வரணும், போட்டோ கொண்டு வரணும், ஆதார் கார்டோட ஒரிஜினல் கொண்டு வரணும், கையில மருதாணி வைக்க கூடாது, கேர்ள்ஸ் வந்து தலையில இந்த மாதிரி கிளிப் எல்லாம் இது பண்ணக்கூடாது, ட்ரெஸ் கோட் இந்த மாதிரி இருக்கணுங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதையும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் கொண்டு வர மாட்டாங்க, ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பேர் அங்க பக்கத்துல திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க, இல்ல யார்கிட்டயாவது கெஞ்சிட்டு இருப்பாங்க, இந்த ஒரு டைம் மட்டும் உள்ள விடுங்க, நான் தூரத்துல இருந்து வரேங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி நெகட்டிவிட்டிஸ் எதையுமே நீங்க வந்து பார்க்க கூடாது. நீங்க பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையுமே எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு சிஸ்டம் அலோகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூலா இருங்க. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட வந்து தேவையில்லாம பேச வேண்டாம். ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசும்போது அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. நான் அத்தனை வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த எக்ஸாம் எழுதினேன், அந்த எக்ஸாம் எழுதினேன். எனக்கு இப்படி நடந்திருக்கு, அப்படி நடந்திருக்குங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி அப்படியே மைண்டுக்குள்ள போயிரும். சோ நம்ம எக்ஸாம் எழுதும்போது வந்து மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும். நம்ம படிச்சது எல்லாத்தையுமே கரெக்ட்டா ரீகால் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு சிஸ்டம் அலோகேட் பண்ணிட்டாங்க, நீங்க இன்னும் லாகின் பண்ணல. சோ அந்த டைம்ல உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குது, இல்ல ரெஸ்ட் ரூம் வந்து இமிடியேட்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு போவோம் இல்லையா? சோ இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம. சோ அந்த மாதிரி இருக்குன்னா அந்த ஹாலுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும். இல்லன்னா அதுல இருந்து ஒரு ஃப்ளோர் கீழ இறங்கி வர்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி குடுத்திருப்பாங்க. ஏன்னா நம்ம எக்ஸாமுக்கு ஃபீஸ் வந்து ரூ. 250 இருந்து ரூ. 500 வரை என்ன பண்ணியிருக்கோம், பே பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எதுக்குன்னா உங்களுக்கு கரெக்டான சிஸ்டம் குடுக்கிறதுக்கு, அந்த காலேஜ்ல எக்ஸாம் நடத்துற இடத்துல அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே குடுக்கிறதுக்கு தான் இந்த ஃபீஸ். ஓகேவா? சோ இவ்ளோ நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்ப நமக்கு குடுத்திருக்க சிஸ்டம் கரெக்ட்டா இருக்கா? சோ அங்க ரெஸ்ட் ரூம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிற இடத்துல இன்விஜிலேட்டர்ஸ் இருப்பாங்க, வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டுட்டு கூட நீங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணனும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கனாலும் குடிச்சுக்கலாம். ஓகேவா? எல்லாமே கரெக்ட்டா பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் எக்ஸாம் வந்து சூப்பரா பண்ண முடியும். இவ்ளோ நாள் நாம என்ன படிச்சிருக்கோங்கிறத விட, நாளைக்கு நடக்கிற அந்த 1½ மணி நேரத்துல நாம எப்படி பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ண போறோமோ, அத வச்சு தான் நம்மளோட செலக்ஷன் இருக்கும். ஓகேவா? சோ அந்த 30 நிமிஷம் நமக்கு சிஸ்டம் அலோகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரிலாக்ஸா உட்காருங்க. கண்ண மூடிட்டு ஒரு சின்னதா ஒரு ஜஸ்ட் கண்ண மூடிட்டு இந்த எக்ஸாம் எனக்கு ஈஸியா இருக்கும், நான் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள நீங்களே ரிலாக்ஸா இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் இப்போ வந்து சிஸ்டம் ஆன் ஆகிருச்சு. ஓகேவா? சிஸ்டம் ஆன் ஆகிருச்சு. நீங்க வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போறீங்க. இந்த 30 மினிட்ஸ் ரிலாக்ஸா உட்கார்ந்தாச்சு. பக்கத்துல யார்கிட்டயும் தேவையில்லாம எதுவுமே பேச வேண்டாம். ஓகேவா? சோ இப்போ உங்களோட சிஸ்டம் வந்து ஆன் ஆகிருச்சு. கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா வர ஆரம்பிச்சிருது. மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30, ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். டைம் வந்து 1½ மணி நேரம். கரெக்ட்டா இத பிரிச்சுக்கோங்க. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் உங்களுக்கு எல்லாமே மிக்ஸடா தான் இருக்கும். 100 கொஸ்டின் பாத்தீங்கன்னா முத கொஸ்டின் மேத்ஸ் இருக்குன்னா, 2வது கொஸ்டின் ஜிகே இருக்கும், 3வது கொஸ்டின் ரீசனிங் இருக்கும், 4வது கொஸ்டின் கம்ப்யூட்டர், அதுக்கு அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே, இந்த மாதிரி மிக்ஸடா தான் கொடுத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணோனே ஆன்சர் பண்ற மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ் வருதுன்னு பாருங்க. சோ ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் வந்துருங்க. ஏன்னா அதுல வந்து பேப்பர் பென் எடுக்க வேண்டியது இல்ல, கால்குலேஷன் எதுவுமே தேவையில்ல. ரீட் பண்ண போறோம், ஆன்சர் தெரிஞ்சா சூஸ் பண்ண போறோம். அடுத்த கொஸ்டினும் அதே மாதிரி ரீட் பண்ண போறீங்க. 100% ஷுவரா ஆன்சர் தெரிஞ்சா மட்டும் தான் சூஸ் பண்ணணும். சப்போஸ் ஒரு 90% தான் தெரியுது அப்படின்னா அந்த ஆன்சரை சூஸ் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ வச்சிருங்க. ஓகேவா? ஏன்னா இங்க நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. இப்போ ஆப்ஷன் ABCD 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல 2 இது எலிமினேட் பண்ணிட்டீங்க. மீதி 2 இது குழப்பத்துல இருக்கு. ஆப்ஷன் சியா டியாங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கு அப்படின்னா அத மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சிருங்க. அதுக்கடுத்து கடைசி நேரத்துல வந்து ஒரு டைம் இதை வந்து என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. அதுக்காண்டி 100 கொஸ்டினே மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துறாதீங்க. கடைசி நமக்கு ரொம்ப டைம் இருக்க போறதுல ஒரு 4-5 கொஸ்டின் அதுவா இதுவா ஆன்சர் அப்படின்னு தெரியாம இருக்கிறத வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு இதுக்கு கூட நமக்கு ஆன்சர் வந்துரும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு. ஓகே, ஜெனரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின் அப்படின்னா கரண்ட் அஃபேர் 20 கொஸ்டின் வந்துரும். இப்ப கூட நம்ம கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுத்துருக்கோம். சோ நம்ம ஆப்ல இருக்கு, 199 பே பண்ணி கூட நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த கரண்ட் அஃபேர் ஜிகே அதெல்லாம் ஒரு ரவுண்ட் வந்துருங்க. அடுத்து நீங்க வர வேண்டியது எங்கன்னா ரீசனிங். ஓகே, ரீசனிங் செக்ஷன் வந்து ஈஸியானது. இதுக்கும் ரொம்ப கால்குலேஷன் இருக்க போறதுல. ரீசனிங்லயும் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா பஸ்ல எடுத்து வச்சுட்டு உட்காரக்கூடாது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எடுத்து வச்சுட்டு உட்காரக்கூடாது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் நம்ம யோசிச்சு சால்வ் பண்ணி அதுல பாசிபிலிட்டி கேஸ் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல வந்து அந்த பாசிபிலிட்டில ஆன்சர் வரலன்னா அந்த பஸ்ல வெட்டிட்டு அதுக்கு அடுத்து சால்வ் பண்ணி அதுலயும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி அடுத்து சால்வ் பண்ணி அப்படின்னு அதுல 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயம் வந்துரும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுங்க. ரீசனிங்ல ஈஸியான கொஸ்டின்னா அனாலஜி, கோடிங், டிகோடிங், நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ், இந்த மாதிரி ஈஸியானது எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நீங்க பசில் கொஸ்டின் வந்து அட்டென்ட் பண்ணுங்க.
இதெல்லாம் அட்டெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லல. இங்க ஈஸியான கொஸ்டினுக்கும் 1 மார்க் தான், கஷ்டமான கொஸ்டினுக்கும் 1 மார்க் தான். ஈஸியான கொஸ்டின் கண்டிப்பா 60%ல இருந்து 70% ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும். ரிமைனிங் ஒரு 20% பாத்தீங்கன்னா மாடரேட்டா இருக்கும். அடுத்து ஒரு 10 to 20% பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அந்த 10% டிஃபிகல்ட் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10% அட்டெண்ட் பண்றதுக்கு தான் இந்த 1.5 மணி நேரம் டைம் இருக்கும். அதனால புத்திசாலித்தனமா என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஈஸியான கொஸ்டின் 60% 70% இருக்கக்கூடிய ஈஸியான கொஸ்டின அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். இப்ப ரீசனிங் அட்டெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து எங்க வரணும்? மேத்ஸ்க்கு வரணும். ஓகே, இதுல கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கும். அப்போ 1.5 மணி நேரத்த பிரிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் வந்து எனக்கு ஜெனரல் அவேர்னஸ்க்கு. ஏன்னா அதுல பேப்பர் பென் எதுவுமே எடுக்க போறதில்ல. ஜஸ்ட் ரீட் பண்ணி தான் ஆன்சர் பண்ண போறோம். 15 நிமிஷம் போதுமானது. அடுத்து ரீசனிங்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற டைம் எல்லாமே மேத்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஓகே, 25 நிமிஷம் ஓகே தான். ரீசனிங்க்கு ஒரு 25 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுல சில கொஸ்டினுக்கு பேப்பர் பென்னே தேவை இருக்காது. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் இருக்கும். சிம்பிளிபிகேஷன்ல இருந்து ஜியோமெட்ரி வரைக்கும், அட்வான்ஸ் மேத்ஸ் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் இருக்கும். ஸோ 15 நிமிஷம் ஜெனரல் அவேர்னஸ்க்கு, 20ல இருந்து 25 நிமிஷம் ரீசனிங்க்கு, மீதி இருக்க டைம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மேத்ஸ்க்கு வச்சுக்கோங்க. சோ கரெக்டா ஈஸியான கொஸ்டின், மாடரேட்டான கொஸ்டின், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு ஒரு பஸ்ல ஏதோ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றோம். தெரியாம ஒரு கஷ்டமான கொஸ்டினை எடுத்துட்டோம். ஓகே, நீங்க ரீட் பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிச்ச ஒரு 30வது செகண்ட் 35வது செகண்ட் இல்லனா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த கொஸ்டின் கஷ்டம்னே நமக்கு தெரியுது. அப்ப அந்த இடத்துல இன்னும் நாம அந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு பின்னாடி இருக்க ஈஸியான கொஸ்டினுக்கு நமக்கு நேரம் இல்லாம போயிரும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த 30 செகண்ட் இதுல வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கு போக அது கூட மல்லு கட்ட வேண்டாம். ஏன்னா இந்த கஷ்டமான கொஸ்டின் இவங்க சால்வ் பண்ணிருக்காங்க, அதனால இவங்களுக்கு ஜாப குடுத்துருவோம்னு தூக்கி குடுக்க போறதில்ல. இதுல வந்து ஆன்சரே வராத கொஸ்டின்ல உட்கார்ந்து 1.5 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பதட்டத்துல அடுத்த கொஸ்டின் போறதுக்கு 30வது செகண்ட் 40வது செகண்ட்லயே தோணும் இதுக்கு ஆன்சர் வராது, வந்தாலுமே ஒரு 10 நிமிஷம் ஆகும் சால்வ் பண்றதுக்குங்கிற மாதிரி தோணும். அந்த இடத்துல நம்ம ஈகோவை காட்டக்கூடாது. நான் சால்வ் பண்ணி தான் தீருவேன், நான் வருஷம் ஃபுல்லா எக்ஸாமுக்கு படிச்சிருக்கேன், இந்த கொஸ்டினை நான் வீட்ல வச்சே சால்வ் பண்ணிருக்கேன், நான் மேத்ஸ் நல்லா போடுவேன், நான் இந்த கஷ்டமான கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்து போவேங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. எப்ப பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியானது எல்லாத்தையும் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு கடைசி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் இருந்தா இதுக்கு போங்க. ஓகேவா? இல்ல இத 10 நிமிஷம் இதுக்கே நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நினைக்க கூடாது. ஏன்னா இந்த 10 நிமிஷத்துல சிம்பிளிபிகேஷன், நம்பர் சீரிஸ்னு இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இருக்கும். அதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா அதுல ஒரு 15 மார்க். அப்ப இந்த 10 நிமிஷத்துல இந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றது பெருசா, 10 நிமிஷத்துல 15 கொஸ்டின் சால்வ் பண்றது நமக்கு நல்லதா? சோ அதனால அந்த புத்திசாலித்தனம் தான் ரொம்ப முக்கியம் எக்ஸாம்ல. சோ அதனால எந்த கொஸ்டினுக்காவது ஆன்சர் வரல, தெரியாம அத எடுத்து ஒரு 40 செகண்ட வேஸ்ட் பண்ணிட்டோம், ஆன்சர் வராதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அத விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு ஜம்ப் பண்ணி வரணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி இன்னொன்னு நடக்கும். எக்ஸாம் ஹால்ல பாத்தீங்கன்னா, சில எக்ஸாம் ஹால்ல நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த கை ரேகையெல்லாம் வைக்க சொல்லுவாங்க. அந்த ஸ்டாம்ப் பேட் கொண்டு வந்து ரேகையெல்லாம் வச்சு நம்ம சைன் எல்லாம் வந்து போடுற மாரி இருக்கும். அது எக்ஸாமுக்கு முன்னாடியே சில ஹால்ல வாங்கிருவாங்க. சில ஹால்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நாம அப்பதான் சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து ஒரு கொஸ்டின ரீட் பண்ணி ரொம்ப அவசர அவசரமா சால்வ் பண்ணிட்டு இருப்போம். அப்பதான் கொண்டு வந்து அத நீட்டுவாங்க. ஓகே, இது நெறைய ஹால்ல நடக்கிறது தான். ஓகேவா? ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எக்ஸாம் எழுதும்போது இந்த மாரி தான் நடந்துச்சு. சோ அப்ப அந்த மாரி நடக்குன்னா, அப்ப என்ன நெனைக்கிறோம்னா, எனக்கு வந்து 1.5 மணி நேரம் தான் எக்ஸாமு. இந்த டைம்ல இத கொண்டு வந்து என்கிட்ட நீட்டிட்டு இருக்கீங்க. எனக்கு 2 நிமிஷம் வேஸ்ட் தானேன்னு அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அப்போ கொஞ்சம் பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணணும். எனக்கு 1.5 மணி நேரம் எக்ஸாம் இல்ல. எனக்கு 90 நிமிஷம் எக்ஸாம் இல்ல. எனக்கு 88 நிமிஷம் தான் எக்ஸாமு. எனக்கு 1 மணி நேரம் 25 நிமிஷம் தான் எக்ஸாமு. எனக்கு 1 மணி நேரம் 30 நிமிஷம் எக்ஸாம் கிடையாதுங்கிற மாரி நெனச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்றதுல எதுவுமே கிடையாது. அதனால அது மாரி ரஃப் ஷீட் ஓகே. எக்ஸாம் ஹால்ல வந்து சால்வ் பண்றதுக்கு ரஃப் ஷீட் சில ஹால்ல பாத்தீங்கன்னா, எடுத்த உடனேயுமே 2 ரஃப் ஷீட் 3 ரஃப் ஷீட் குடுத்துருவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா, ஒரு ரஃப் ஷீட் குடுத்துட்டு இத சால்வ் பண்ணி முடிங்க. அதுக்கடுத்து ரஃப் ஷீட் வேணும்னா கேட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்மள சுத்தி இவ்ளோ பேர் உட்கார்ந்துருக்காங்களே, இவங்களுக்கு முன்னாடி சிஸ்டம விட்டு எந்திரிச்சு ரஃப் ஷீட்ன்னு கேட்கிறோமா அப்படின்னு ஷையாலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்க இப்ப எக்ஸாம் எழுத போகும்போது அந்த ஹால்ல ஒரு 100 பேர் 500 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நம்ம திரும்பி பார்க்க போறது கிடையாது. அப்படிதானே? அன்னைக்கு அந்த எக்ஸாம் ஹால்ல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. நமக்கும் அவங்களுக்கும் அடுத்து சம்பந்தமே கிடையாது. அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டோம்னா. அதே மாரி அங்க இருக்க எக்ஸாமினருக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த எக்ஸாம் எழுதி நம்ம நல்லா எழுதிட்டோம்னா நம்ம போஸ்டிங்ல போய் உட்கார போறோம். ஓகேவா? சோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரஃப் ஷீட் தேவை அப்படின்னா, எந்திரிச்சு நின்னு எனக்கு ரஃப் ஷீட் வேணும் அப்படின்னு சத்தமா கேளுங்க. ஓகேவா? ஏன்னா சில பேர் சத்தமா கேட்டாலும் திருப்பி கொண்டு வர மாட்டாங்க. சில ஹால்ல அந்த மாரிலாம் நடக்கும். ஓகே. சில பேர் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. சில ஸ்டாஃப்ஸ் வந்து.
அதனால ரஃப் ஷீட் வேணுமா? ரஃப் ஷீட் வேணும்னு கேளுங்க. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது தண்ணி தாகம் எடுத்தாலும், தண்ணி வேணும்னாலும் தண்ணி கேளுங்க. ஓகே. திடீர்னு நம்ம இருமல்ல இருப்போம். ஏன்னா நெறைய இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்காது. ஓகேவா? சோ அதனால ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்க. அப்போ உடனே அங்க கேட்கணும். எந்திரிச்சு நின்னு சத்தமா கேட்கணும். ஓகேவா? எனக்கு ரஃப் ஷீட் வேணும் அப்படிங்கிற மாரி கேட்டீங்கன்னா, உடனே கொண்டு வந்து தருவாங்க. யாரு நம்மள தப்பா நெனச்சாலும் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அத எக்ஸாம் ஹால்ல நீங்க கேட்கலாம். நாம வந்து ஃபீஸ் கட்டியிருக்கோம். ஓகேவா? ரூ. 250 ரூ. 500 ஃபீஸ் பே பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நமக்கு வந்து இத அரேஞ்ச் பண்ணி குடுக்குறதுக்கு தான். அதனால உங்களுக்கு தேவைகள் என்ன இருந்தாலுமே நீங்க வந்து கேட்கலாம். ஓகே. சப்போஸ் இன்னொன்னு நடக்கும். என்னன்னா, இப்ப கொஞ்சம் பழைய லேபா இருக்கு அப்படின்னா, பழைய சிஸ்டம் கையில குடுத்துருவாங்க. நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது தெரியாம நம்ம கால் ஏதாவது ஒரு ஒயர்ல பட்டுருச்சு அப்படின்னா, அந்த சிஸ்டம் ஹேங் ஆகி கொஸ்டின் எல்லாம் இதாகிரும். அப்ப அந்த இடத்துல பதறக்கூடாது. ஓகேவா? சோ பதறாம என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க இன்விஜிலேட்டர் இருப்பாங்க. ஓகேவா? சோ அவங்க கிட்ட நீங்க சொல்லணும். இந்த மாரி என்னோட சிஸ்டம் இதாகிருச்சுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 நிமிஷம் இருக்கும்போது, இல்லன்னா ஒரு 1 ஹார் இருக்கும்போது உங்க சிஸ்டம் இந்த மாதிரி வந்து ஹேங் ஆயி நிக்குது அப்படின்னா, உங்களுக்கு அங்க அட்மின் இருப்பாங்க. அவங்க இன்னொரு சிஸ்டம் அலோகேட் பண்ணி குடுப்பாங்க. அந்த சிஸ்டம்ல இப்ப இந்த சிஸ்டமையும் இத அலோகேட் பண்றதுக்கு இடையில ஒரு 20 நிமிஷம் ஆகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 20 நிமிஷம் எனக்கு போயிரும் அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம். இங்க உங்க எக்ஸாம் எப்போ அந்த எக்ஸாம் ஸ்டாப் ஆயிச்சோ, 1 ஹார் இருக்கும்போது இங்க கொஸ்டின் ஸ்டாப் ஆயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி அட்மின் வந்து இங்க செட் பண்ணி குடுத்துருவாங்க. இங்க வந்து நீங்க ஒரு 20, 30 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இங்க எப்படி உங்க சிஸ்டம் நீங்க லாஸ்ட்டா ஹேங் ஆயிச்சோ, அதே மாதிரி நீங்க 30 கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பண்ண மாரியும் இதுல ஷோ ஆகும். அதே மாதிரி எந்த கொஸ்டின்ல இருந்து நீங்க விட்டீங்களோ, அதுல இருந்து நீட்டா உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஓகே. எல்லாருக்கும் எக்ஸாம் வந்து 1 1/2 மணி நேரத்துல முடியுது அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 நிமிஷம் இருக்கும். ஏன்னா உங்க சிஸ்டம் இந்த மாரி ஹேங் ஆயிருச்சு இல்லையா? உங்களுக்கு செட் பண்றதுக்கு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகிருச்சு அப்படின்னா, அந்த டைமையும் வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு நீட்டா செட் பண்ணி குடுத்துருவாங்க. ஐயோ! எல்லார் சிஸ்டமும் ஒர்க் ஆகுது. என்னோட சிஸ்டம் மட்டும் இப்படி ஆகிருச்சு. நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படிங்கக்கூடிய பதட்டமே வேண்டாம். எங்க உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆயிச்சோ, அந்த இடத்துல இருந்து டைமர் முதற்கொண்டு செட் பண்ணி குடுத்துருவாங்க. ஓகேவா? அதுக்காண்டி சிஸ்டம் ஸ்ட்ரக் ஆயிருச்சுன்னா, அத கேட்கறதுக்கு ஷையா ஃபீல் பண்ணிட்டு உட்காரக்கூடாது. எதுனாலும் டக்கு டக்குன்னு நீங்க கேட்டா தான் இம்மீடியேட்டா உங்களுக்கு பண்ணுவாங்க. ஓகே. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, ஹால் டிக்கெட். ஓகே. ஹால் டிக்கெட்ல எதுவுமே எழுதக்கூடாது. நெறைய பேர் இங்க இருந்தே எழுதிட்டு போயிடுறாங்க. ஹால் டிக்கெட்ல ஒரு 4 லைன் இருக்கும். அதெல்லாம் எங்க போய் எழுதணும்னா, அந்த சிஸ்டம்ல ஆன் பண்ணது ஒரு 4 லைன்ஸ் வந்து வரும். அத பார்த்து வந்து நீங்க எழுதுற மாரி இருக்கும். ஓகேவா? ஹால் டிக்கெட்ல எதுவுமே எழுதாதீங்க. ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகே. நான் சொன்ன மாதிரி ஈஸியான கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. மாடரேட்டான கொஸ்டின், டிஃபிகல்ட்டான கொஸ்டின். இவ்ளோ நாள் வரைக்கும் நம்ம நல்லா படிச்சிருக்கோம். ஓகேவா? சோ நாளைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1 1/2 மணி நேரத்துல அந்த வாய்ப்புல தான் நம்மளோட திறமைய நம்ம வந்து காட்டப் போறோம். ஓகே. இவ்ளோ நாள் வரைக்கும் நாம என்ன படிச்சிருக்கோம், ஏது படிச்சிருக்கோங்கிறத விட, நாளைக்கு நமக்கு குடுக்கக்கூடிய அந்த 1 1/2 மணி நேரம் தான் நமக்கான வாய்ப்பு. அந்த வாய்ப்புல நாம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இவ்ளோ நாள் என்ன படிச்சோங்கிறத விட, அந்த 1 1/2 மணி நேரத்துல நம்ம பேப்பர்ல என்ன பிரசன்ட் பண்றோம், நம்ம எக்ஸாம்ல என்ன பிரசன்ட் பண்றோமோ, அத வச்சு தான் நம்மளோட செலக்ஷன் அமையும். ஓகே. அதனால அந்த 1 1/2 மணி நேரம்ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம். அந்த நேரத்த கரெக்ட்டா பயன்படுத்துங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். ரிலாக்ஸா இருங்க. சோ இன்னைக்கு நைட் யாரும் மார்க் டெஸ்ட் எதுவும் எடுக்காதீங்க. ஓகேவா? நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதும் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருவோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸாம் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு அனாலிசிஸ் வந்து குடுத்துருவோம். சோ கரெக்ட்டா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வேற எதுவும் எக்ஸாம் ஹாலுக்கு போறதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா, நம்ம டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நான் சொன்ன மாரி 3 டாக்குமெண்ட்ட கரெக்ட்டா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கால் லெட்டர். கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறதுக்கான வீடியோ குடுத்திருக்கேன். அத பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஃபோட்டோவ அதுல ஒட்டிருங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிருங்க. இல்ல எக்ஸாம் ஹால்ல போய்னாலும் ஒட்டிக்கோங்க. இங்க வச்சு ஒட்டுறதுக்கு பயமா இருந்துச்சுன்னா. அடுத்து ஆதார் கார்டோட ஒரிஜினல மறக்காம எடுத்துட்டு போங்க. எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமா போங்க. கேர்ள்ஸ் வந்து தலையில இந்த கிளிப்பு அதெல்லாம் நீங்க குத்திருந்தீங்க அப்படின்னா, மாட்டியிருந்தோம் அப்படின்னா, அந்த கிளிப் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. அந்த இடத்துல போய் நின்னுட்டு, நான் கிளிப் எல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டேன். அந்த மாரிலாம் எதுவுமே சொல்லாதீங்க. நமக்கு எக்ஸாம் எழுத போணும். தலைய விரிச்சு போட்டு போய் எழுத சொன்னாலும் எழுதிட்டு வந்துரலாம். ஏன்னா 1 1/2 மணி நேரம் தானே. ஓகே. சோ ஜஸ்ட் அந்த கிளிப் இல்லாம நமக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியாதா என்ன? சோ கிளிப் எதுவுமே உள்ள வந்து அலோவ்ட் கிடையாது. அங்க போயிட்டு நின்னுட்டு நம்ம எதுவுமே வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஓகேவா? சோ அதுக்காண்டி அவங்களுக்கு அடங்கி போணும்னு நான் சொல்ல வரல. 1 1/2 மணி நேரம் எக்ஸாம் எழுத போறோம். அத வந்து பீஸ்ஃபுல்லா, ரிலாக்ஸா எழுதிட்டு வரணும். வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து நாம அங்க போய் ஒரு போராளி மாரி எதுவுமே பேச போறது வேண்டாம். ஜஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அவங்க ரூல்ஸ் அப்படின்னா, வாட்ச் போட்டு போக்கூடாது. ஓகே. உள்ள வாட்ச் எடுத்துட்டு போக்கூடாது. வேல்யூபிளான திங்ஸ் எதுவும் எடுத்துட்டு போக்கூடாது. நீங்க செயின் ஏதாவது நெறைய போடுறீங்க. 2, 3 செயின்லாம் போடுவீங்கன்னா, கோல்டு போட்டு போறீங்க. சோ வீட்ல வச்சுட்டு போங்க. ஓகேவா? கோல்டு செயின் ஒண்ணே 1 மட்டும் போட்டுக்கோங்க. சில செயின் வந்து கழட்ட முடியாது இல்லையா? தாலி செயின்லாம். சோ அது மட்டும் 1 போட்டுக்கோங்க. மத்தபடி இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க வீட்ல அந்த கோல்டு ரிங் அந்த மாரிலாம் போட்டிருந்தீங்கன்னா,
அதெல்லாம் வீட்ல வச்சுட்டு போறது தான் பாதுகாப்பு. ஓகே. சோ அது மாரி உங்களோட பேக் எல்லாம் வைக்கிறதுக்கு தனியா ஒரு பிளேஸ் வந்து குடுத்துருவாங்க. ஓகே. அதுவும் கரெக்ட்டா நீங்க வந்து அந்த டேக் எல்லாம் குடுத்துருவாங்க. சில இதுலலாம் அந்த டோக்கன் மாரிலாம் குடுப்பாங்க. இல்ல எந்த ரேக்ல வைக்கிறீங்க அதெல்லாமே கரெக்ட்டா பாத்துக்கோங்க. ஓகேவா? அது மாதிரி எக்ஸாம் ஹால்ல கரெக்ட்டா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா, எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. கரெக்ட்டா எடுத்துட்டு போங்க. அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்டின்னாலும், நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். இவ்ளோ நாள் வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம். சோ அதே மாதிரி அத வந்து நல்லா டெலிவர் பண்ணுங்க. அத கரெக்ட்டா குடுங்க. ஓகே. இவ்ளோ நாள் படிச்சத விட அந்த எக்ஸாம் ஃபியர்லாம் வரக்கூடாது. ஐயோ! ஆன்லைன் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறோம் அப்டின்னு கை, கால் நடுங்குறது அந்த மாரிலாம் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் நார்மலா வீட்ல உட்கார்ந்து எப்படி ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுவோமோ, அந்த மாரி எழுத போறீங்க. டைம் வந்து 1 1/2 மணி நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதும்போது டைமர பார்த்துட்டாலே ஒரு பதட்டம் வந்துரும். சோ டைமர் பார்க்கும்போது பதட்டம் வருதுன்னா, பதறாதீங்க. டைம் வந்து ஓட தான் செய்யும். ஓகேவா? டைம் வந்து எல்லா இடத்துலயும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போனோம் அப்டின்னா 1 1/2 மணி நேரம்ங்கிறது வெறும் 1/2 மணி நேரம் மாரி தான் இருக்கும். டக்குன்னு போயிரும். சோ டைமர் ஓடுது அப்டின்னாலே, அந்த நான் சொன்ன மாரி அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஒரு 60 கொஸ்டின் கிட்ட அட்டெண்ட் பண்ணிரலாம். அப்ப டைமர் பார்க்கும்போது, அப்பா இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்கு. இன்னொரு 40 மினிட்ஸ் இருக்கு. இப்பவே நாம 60 அட்டெண்ட் பண்ணிட்டோம். இன்னொரு 20, 25 அட்டெண்ட் பண்ணிட்டோம்னா, நாம தான் டாப்பர் அப்படிங்கிற மாரி ஒரு இது வந்துரும். அது மாதிரி எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து டஃப்பா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு டஃப்பா இருந்தா எல்லாருக்கும் டஃப்பா இருக்கும். உங்களுக்கு ஈஸியா இருந்தா எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். நமக்கு மட்டும் தான் டஃப்பா வந்திருக்கு அப்படிங்கிற மாரி பயம் எதுவுமே வேண்டாம். ஓகேவா? சோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் தான். பதட்டப்படாதீங்க, பதறாதீங்க. மத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. உங்களால முடியும். நாம எஃபோர்ட் போட்டிருக்கோம். சோ மத்தவங்க கூட வேற எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் என்ன படிச்சிருக்கேன்? நீங்க எத்தன வருஷமா படிக்கிறீங்க? அதெல்லாம் எந்த ஸ்டோரியும் யாரு கூட இது பண்ண வேண்டாம். ஓகே. ஜஸ்ட் ஒரு சுயநலமா போங்க. ஒரு செல்ஃபிஷா இந்த எக்ஸாம்ல நான் வந்து பாஸ் பண்ணிருவேன். ஓகே. ஏன்னா நம்ம ஜெயிக்கிறதுல ரொம்ப சுயநலமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கெத்தா போய் எக்ஸாம் எழுதிட்டு சூப்பரா வந்துருங்க. ஓகேவா? சோ இதுல வந்து எல்லாமே நான் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம் ஹால்ல இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. மைண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சோ பிசிக்கல், மென்டல் 2மே கரெக்ட்டா இருக்கணும். பிசிக்கலாவும் நாம வந்து பிரசன்ட்டா இருக்கணும். மென்டலாவும் பிரசன்ட்டா இருக்கணும். அந்த 1 1/2 மணி நேரத்துல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். ஓகேவா? சோ எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ணுங்க. சாப்ட்டு போங்க. நெறைய பேர் பண்ற தப்பு எக்ஸாம்னாலே சாப்பிடுறது கிடையாது. சாப்பிடாம இருந்தோம்னா, நமக்கு உடனே நீங்க சாப்பிடாம வந்திருக்கீங்க அப்படின்னு எதுவும் பண்ணவா போறாங்க எக்ஸ்ட்ரா? இல்ல. சோ அதனால சாப்ட்டுட்டு ரிலாக்ஸா போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. சக்சஸ் நமக்கு தான். ஓகேவா? சோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நாளைக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸஸ்க்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் குரூப் டியோட செலக்ஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட ஃபீஸ் 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான கோர்ஸுக்கு 1500 பே பண்ண வேண்டாம். 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட் 12:00 கூட க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு குரூப் டியோட பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் குடுத்துருவாங்க. வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் ஹால் போறதுல டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா உங்களால முடியும். எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வாங்க. தேங்க் யூ.